வந்து ரொம்ப வருஷமா அதாவது நம்ம குலத்தொழிலே இதுதான். எங்க பாட்டன், அப்பன், அவங்க அப்பன் எல்லாருமே இந்த தொழில் தான் செஞ்சுருக்கோம். அதனால நானும் இதே இது வந்து காஞ்சிபுரம் டிசைன். காஞ்சிபுரம் டிசைன் பாருங்க, குட்டா, கரண்டி, பேட்டு நிறைய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. உங்க குலத்தொழில்னு சொல்றீங்க. இதுல வந்து நீங்க வெற்றி நேரத்துக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா, மக்கள் கூட ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பட்டு புடவை வந்து எடுக்கிறாங்க, மத்த எத்தனையோ டிசைன் இருக்கும்போது கூட இந்த பட்டு புடவை ஏன் எடுக்கிறாங்கன்னா, அது ஒரு காரணம் இருக்கு. பட்டுக்கு வந்து தீட்டு கிடையாது. பட்டு உருவாக்கக்கூடிய அந்த கூடு இருக்கு இல்லையா, பட்டு பூச்சி தயார் பண்ற இடத்துல, அந்த தயார் பண்ற இடத்துல கூட பெண்கள் வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல போக மாட்டாங்க. போச்சுனாக்கா அது அழிஞ்சிடும் அந்த கூடே. அந்த அளவுக்கு ஒரு புனிதத்துவம் வாய்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நூல்னு சொல்லலாம். அந்த பூச்சி வந்து அது அதனுடைய உயிரை வந்துட்டு ஆக்கி நமக்கு கொடுக்குது. சோ அதனால அது தீட்டு கிடையாது. அவ்வளவு புனிதமானது ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது மக்கள் வந்து இதை கோயிலுக்கோ அல்லது சுபகாரியங்களுக்கோ இது யூஸ் பண்ணாக்க தீட்டு கிடையாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த பட்டம் வந்து உபயோகம் பண்றாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. பட்டங்கிறதே சாங்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க.